விஷயமா இருக்குன்னா எங்களுடைய ஒரு பாரம்பரிய இதழ் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுறதை நான் இந்த பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. ஆகவே இதை நாங்கள் சரி பிள்ளை என்றதுக்கு அப்பாற்பட்டு ஒரு எங்களுக்கு தேவையான விஷயமா தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதை இப்படி ஒரு சமய சந்தர்ப்பமான நிகழ்வுல இளைஞர்கள் இவ்வளவு முயற்சி செய்து அது மாதிரி மேக்கப் போட்டு அதாவது ஒப்பனைகள் செய்து இந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒரு எனக்குமே அந்த இன்னும் ஒரு இந்த எங்கட சமயமும் தமிழும் வாழும்ன்ற ஒரு நல்ல அறிகுறியா இருக்கு. நன்றி ஐயா, ரெண்டு பேருக்கும் நன்றி. ஆமாம், மிகவும் சிறப்பாக சொல்லியிருந்தார்கள். பாருங்கள், இன்றைய தினம் நான் பகுதி 2ஆக இந்த பதிவை ஏற்றிக்கொண்டிருக்கிறேன். இன்று வேட்டை திருவிழா 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 2026 சிட்னி முருகன் ஆலயத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கிழக்கு வீதியிலே பாருங்கள், இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது கிழக்கு வீதி இடம்பெறும் இந்த வெளி வீதி வலம் பெறுதல் வேட்டை திருவிழாவில் முருகப்பெருமான் குதிரை வாகனத்திலே வெளி வீதி வரம் பெறும் இந்த காட்சி மிகவும் அழகாக ஒரு காட்சி. இந்த பதிவிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பகுதி 1 கூடுதலாக இந்த வேட்டை திருவிழா இளைஞர்கள் வெவ்வேறு ஒரு கானகத்திலே வேட்டையாடும் அந்த காட்சி பார்த்திருப்பீர்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது. சிட்னியில் பக்தர்கள் வருடா வருடம் இங்கே அதிகரித்து செல்வதை பார்க்கக்கூடியார்கள். அதுவும் சிறப்பாக இளைஞர்களின் பங்களிப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. வணக்கம் டாக்டர், எப்படி பரம் அவர்கள் இப்பொழுது இங்கு நிற்கிறாள் என்னுடன். வணக்கம் பரம் டாக்டர், சொல்லுங்கள், இந்த வேட்டை திருவிழா மிகவும் சிறப்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பற்றியெல்லாம் உங்களுடைய ஒரு சமூக தலைவராக சமூகத்தில் பல வேலைகளில் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே இன்று சிட்னி தமிழர்கள், சிட்னி சைவ தமிழ் மக்களுடைய இந்த திருவிழா இந்த வருடம் எவ்வாறு சிறப்பாக ஏற்பட்டுக் கொண்டிருந்தால் என்ன சொல்லுவீங்க? நிச்சயமாக இது மிகவும் சிறப்பாக நடப்படுகின்றது. இன்று வேட்டை திருவிழா ஆண்டு நாளைக்கு ஒரு வேலை நாளாக இருந்தும் இன்றைக்கு விட திருவிழா மக்கள் வந்திருப்பேன் பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அத்துடன் இந்த வேட்டை திருவிழாவை கொண்டாடுற விதத்தை பார்க்கின்ற பொழுது எங்களோட கலாச்சாரம் எல்லாம் இப்பொழுதும் அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்லப்படுற மாதிரி தான் காணப்படுகின்றது. அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றது. திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றது. நிச்சயமாக அந்த கூடுதலாக டாக்டர் பரம் இம்முறை அதிக இளைஞர்களின் பங்களிப்பு கூடுதலாக காணப்படுகிறது. ஆமாம், நிச்சயமாக நான் பார்த்த நான் இதில் பங்கு பெற்றவர்கள் இளம் வயதினர்கள் கூடுதலாக பங்கு பெற்றுகின்றார்கள். அது நிச்சயமாக இந்த இப்படியான திருவிழா விழாக்களை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு வருவதற்கு வழிவகுக்கும். நன்றி நன்றி டாக்டர், நன்றி, தேங்க்யூ வெரி மச். இந்த நேரத்திலேயும் டாக்டர் பரம் சொல்லியிருந்தார் மிகவும் சிறப்பாக. எவ்வாறு உங்களுடைய உணர்வு இருக்கிறது இன்றைய திருவிழா? இன்று மிகவும் சிறப்பாக இருக்கிறது வேட்டை திருவிழா. நிறைய மக்கள் அலைமோதி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருஷம் சிறப்பாக நடக்கிறது. இந்த வருஷம் அதுபோல் சிறப்பாக நடக்கிறது. இந்த முறை கொஞ்சம் கூட மக்கள் தொகை போல் தெரிகிறது. ஆமாம், எதிர்பார்த்த நினைக்கிறேன். மக்கள் சனத்தொகையும் ஒன்று கூடிக்கொண்டு வருது. அதே நேரத்தில் மக்களும் இப்பொழுது நிறைய பேர் பக்தர்கள் பங்கு பெற்றுவதை காணக்கூடிய. ஆமாம் ஆமாம், நிறைய பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அடுத்த வருஷம் இன்னும் கூடுதலாக எதிர்பார்க்கிறோம். நாங்கள் கோயிலைத்தான் இன்னும் அதுக்கேற்ற மாதிரி கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லாம் செய்ய வேணும் போல இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி அதுக்கு. நன்றி ஐயா, நன்றி 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 நன்றி. இப்பொழுது ரவி அவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். பலர் கீரி நிற்கிறார், ரவி நிற்கிறார்கள். பலரும் ரவி கேட்போம். ரவி, இன்று எவ்வாறு இருக்கிறது ரவி? ரவி பல சமூக சேவைகளில் ஈடுபடுபவர். கோயில் கூட கடந்த ஆண்டு நினைக்கிறேன் கமிட்டி மெம்பராக இருந்திருந்தீர்கள். இவ்வாறு பல்வேறு இதில் இருக்கிறீர்கள். உங்களுடைய இன்றைய உணர்வை சொல்லுங்கள். நன்றி ஸ்ரீ. திடீரென்று நீங்கள் இந்த செவியை கேட்குறது கொஞ்சம் தடுமாட்டமாக இருந்தாலும் உங்களுடைய கேள்வியை ஒழுங்காக என்னதுக்கு பதிலளிக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லலாம். கூடுதலாக இன்றைய திருவிழாவிலே அதிக பாருங்க எல்லாரும் இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், பங்கு பெற்றிய இளைஞர்கள். இது பற்றி உங்களுடைய பார்வை எவ்வாறு?
உண்மையாகவே சிட்னி முருகன் என்று சொன்னாலே இலங்கையில இருந்து உலக நாட்டிலிருந்து எல்லா இடமும் மிகவும் ஒரு பிரபல்யமான ஒரு ஆலயம். அதன் திருவிழா காலங்களில் எங்களுடைய இலங்கை மக்கள் மற்றும் இந்து மக்கள் எல்லோரும் ஒரு பழமையான திருவிழா காலம் மிக முக்கியமான வரவேற்பை தந்து அந்த நிகழ்ச்சிகளை எங்களுடைய சமய நிகழ்ச்சிகளை ஒழுங்காக கொண்டு போவதற்காக சமூகவர்கள். அந்த வகையில் இதுவும் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று இன்று நாட்களில் மிகவும் அதிகமாக இருக்க காரணம் வந்து இந்த திருவிழா காலங்களில் சனி ஞாயிறு நாட்களில் கூடுதலான மக்கள் பக்தர்கள் இங்கே சமூகம் அளிக்கிறார்கள். அதோட இன்றைய வேட்டை திருவிழா ஒரு பிரசித்தமான அந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக குழந்தை பிள்ளைகள்லேருந்து எல்லோரும் அவருடைய பெற்றோர்கள் அவர்களை இங்கே கொண்டு வந்து அதுக்கு நிகழ்ச்சிகளை காட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ஆலயம் வழங்குகிறது. நன்றி ரவி, மிகவும் சிறப்பாக அதனை குறிப்பிட்டிருந்தீர்கள். குறிப்பாக இவ்வாண்டு அடிக்கடி ஒவ்வொரு வருடமும் மக்கள் தொகை அதிகரித்து செல்கிறது. சிட்னியில் குறிப்பாக சைவ தமிழர்களின் தொகையும் அதிகரித்து செல்கிறது. அதே நேரத்தில் அரசும் பல மானியங்களை வழங்கி கொண்டிருக்கிறது. உண்மையில ஒரு நல்ல சம்பவம். நேற்று கழிப்பட்டம் 3.85 மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் வந்து சிட்னி முருகன் ஆலயத்துக்கு கிடைத்திருப்பதாக அது கூட ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகவும் வரவேற்கத்தக்க விடயம்தான். நான் உண்மையை சொல்ல போனால் ஒரு கிழமைக்கு முதல் டாக்டர் சார்ல்டன் வந்து இங்கே வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து எடுத்துக்கொண்டு போய் அவருடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார். அந்த நிகழ்ச்சியை ஈசன் அவர் ஒரு லிங்க் கொண்டு அனுப்பியிருந்தார். அந்த லிங்கை பார்க்கக்குள்ள எனக்கு தெரியல என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்த்தால் எனக்கு கொஞ்சம் ஒரு ஐ ஆம் டிஸப்பாயிண்டட். என்னன்னு சொன்னால் சைவமன்றத்தின் காசுல செலவழிக்க காசுக்கு இவர் வந்து படம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய இதில் இன்னும் கொடுக்காமலே போட்டபடியால் நான் உடனடியாக ஒரு போனேன். அடுத்த முறை திருவிழாக்குள்ளே வரணும்னு சொன்னால் நீங்கள் அதற்கு முதல் 50% நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த வகையையும் அது வந்து ஜஸ்ட் இன் டைம் மாதிரி அதுவும் இதுவும் ஒன்றா வந்துக்க தெரியாது. நேற்று அந்த நிகழ்வுல வந்து 50% அவர் அனுப்பியிருந்தால அவர் நாங்கள் மிகவும் அன்போட வரவேற்கிறோம். இங்கே என்ன சொன்னா அவர் என்ன துணிவாக அந்த எங்களோட 7 மில்லியன் அமைப்பு கமிட்மெண்ட்டுக்கான ஒரு பைப் லைனை அவர் திறந்து விட்டிருக்கிறார். அந்த வகையில நாங்கள் இந்த 7 மில்லியன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது மிக சந்தோஷமா இருக்கும். அவர் வந்தால் நாங்கள் மிக வரவேற்பும் இருக்கும். அவர் கொடுத்த காசால மக்கள் வந்து இனிமே தங்களுடைய டிஜிஆரோ இல்லாட்டி வேற இதுகளுக்குள்ளால இன்னும் சமூகங்கள் முந்தி இவ்வளவு கொடுக்கறதுக்குலாம் அந்த 7 மில்லியன் சும்மா சொல்றாங்கன்னு சொல்லி இருந்தது. இன்றைக்கு அந்த காசை கொடுத்ததால மக்கள் கமிட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது. நிச்சயமாக அது ஒரு நட்சத்திர ஒளி ஒன்று தெரிகிறது அல்ல. அரவாசி காசு வந்துட்டது, மிச்சம் நிச்சயமாக வெறும் கூடவும் கொடுக்க சான்ஸ் இருக்கு. எவ்வளவுக்கு ப்ரோக்ரஸ் இருக்குன்றத பொறுத்தும் அது நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு நிகழ்வு. அது ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுத்தது. ஆனா சிலவுல வரல தவங்களாம் வந்துன்னு சொன்னாலும் அதை பற்றியும் கவலை இல்லை. ஏன்னு சொன்னா 6 குத்தினாலும் அரிசி ஆகணும்ன்றதுக்குள்ள வந்து எங்களுக்கு 3.5 மில்லியன் வந்தது ஒரு பெரிய ஒரு நாங்கள் அதிர்ஷ்டம் தான் சொல்லலாம். 3.85 அது வந்து 10% இது ஜிஎஸ்டியா? ஜிஎஸ்டி. ரைட், ஓகே. அப்ப அது திருப்பி அரசாங்கம் கொடுக்கணும், கவர்மெண்ட் கொடுக்கணும். நீங்கள் அதை பாயிண்ட் எடுத்து சொன்னது நல்ல விஷயம். நான் ரெட்டுமாரோட கேட்டீங்க. ரெட்டுமார் அவர் ஆடிட்டர் அவர் சொன்னார் அப்படித்தான் நாங்கள் 7 மில்லியன்ல வந்து 70,000 தருவார்கள். அது அப்படியே திரும்ப டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கட்ட வேண்டியிருக்கு. எல்லாம் உண்டு சுத்தி எங்கட காசு நீங்க வடிவ சொல்ல வேணும் 3.85 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஓகே, நன்றி ரவி, மிகவும் அருமையாக பல விளக்கங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். நன்றி ஐயா. நன்றி. ஓகே, தேங்க்ஸ் வெரி மச். அந்த நேரத்தில் நிறைய விளக்கங்களை ரவி கூட குறிப்பிட்டிருந்தார். அந்த 3.85 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி என்றவர் ஒரு நல்ல ஒரு இதை குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் வாங்கல் போய் மிச்ச வெளியில் பார்த்துக்கிறோம். பலர் வாங்க, நாங்கள் வீதியின் மெட்டப்பக்கம் சென்று பார்க்கிறோம். வளமையாக நான் வீதி சுவாமியுடன் காட்டிக்கொண்டு வருவேன். இன்று ஒரு வித்தியாசமாக மக்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறபடியால் பாருங்க, சப்பர திருவிழா இடம்பெற இருக்கிறது. வேட்டை திருவிழா தொடர்ந்து வணக்கம் நிறைய பேர் வந்து வணக்கம் சொல்லி போட்டு போவார்கள், பார்ப்பார்கள், அழைப்பார்கள். அந்த வகையில் ஒரு நல்ல விஷயம். ஒரு யுத்தம் நடந்து முள்ளிவாய்க்காலில் எவ்வாறு ஒரு இதை பார்க்கும் பொழுது முள்ளிவாய்க்காலின் ஞாபகம் பெறுகிறது. முள்ளிவாய்க்காலில் ஒரு யுத்தம் நடந்து முடிய என்ன மாதிரி எல்லாம் இருந்ததோ அந்த மாதிரி இருக்கிறது. பாருங்க, ஒரு கானகத்தில்
நடைபெற்ற அந்த எல்லாத்தையும் வெண்டு கொண்டு முருக கடவுள் அதை போன ஒரு காட்சி. வாழையல் வெட்டி இருக்கு, பாவக்காய் பாருங்க. சிவர்கள் விளையாடுறார்கள். பாவக்கொடி இருக்கு, பாவைக்கொடி இருக்கிறது. சரிதானே? வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். உங்கள் இருவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. திருவிழா கோலாகலமா போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு திருவிழாக்கும் பாத்தீங்களா, இல்ல இன்றுதான் வரக்கூடியதா இருந்தா? ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறேன், எப்பயும் போல இன்னைக்கும் வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா எல்லா வேட்டை திருவிழா போயிட்டு இருக்கு. பார்க்க மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. இல்ல நிறைய தமிழர்கள் இங்கு காணக்கூடியதா இருக்கிறது. நேற்று கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க. நேற்றுக்கு நான் நினைக்கிறேன் மாம்பழ திருவிழா நமது தாயகத்தில் இருந்த ஒரு உணர்வு, தமிழ்நாட்டிலோ அல்லது இலங்கையில் இருந்த ஒரு உணர்வு எல்லா திருவிழாவும் அந்த மாதிரி போய்கொண்டிருக்கு. இதை பற்றி சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு வேட்டை திருவிழா நல்ல வித்தியாசமா அந்த குதிரை எல்லாம் ரொம்ப அழகா அலங்கரிச்சு அந்த சவுண்ட் எல்லாம் வேற கொடுத்து ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு, குதிரை கணக்குற மாதிரி. இளையவர்களின் பங்களிப்பும் இம்முறை அதிகமாக இருந்துச்சுல்ல? கண்டிப்பா ரொம்ப பேர் பார்க்க முடியுது. யங்ஸ்டர்ஸ் வந்து கணக்க பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா இப்போ வீக்கெண்டுன்றனால, சனி ஞாயிறுன்றதுனால நிறைய ஃபேமிலியா வந்திருக்காங்க. உங்களுடைய இந்த டாக்கா பற்றி சொல்லுங்களேன். டாக்காவுடைய புத்தாண்டு நிகழ்ச்சி கூட இனி வரை இருக்குல்ல, ஏப்ரல்ல வருது நினைக்கிறேன். ஆமா, மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. ஸ்டாண்ட் கார்டன்ஸ் அந்த லீஷர் சென்டர்ல நடக்கவிருக்கிறது. அதுவும் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. நிறைய சிறப்பு விருந்தினர்கள் வருகிறார்கள். இந்த முறை யார் வராங்க, யாரை கொண்டாடுறீங்க? நினைக்கிறேன் முதல்வருக்கா வந்தார், என்ன பேர்? செந்தில் ராஜலட்சுமி அவர்கள் வருகிறார்கள். அவரோட செந்தில் ராஜலட்சுமி கிட்டத்தட்ட 3ஆம் தரம் வராங்க. ஆமா, 3ஆவது தடவை வராங்க. 3ஆம் தரம் வராங்க. அவரோட சூப்பர் சிங்கர் நிக்கில் வராரு. அண்ட் அந்த பறையாட்டம் அவர் ஒருத்தர் வராரு. இன்னும் நல்லா நடக்கும்னு நினைக்கிறோம் இந்த தடவை. ஆமா, சந்தோஷம். நன்றி, வாழ்த்துக்கள். நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களா? நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஓகே, வாங்க நாங்கள் அப்படியே போயிட்டு வெளிவீதி நிறைய பேர் இப்போ இன்றைக்கு பாருங்க. இன்றைக்கு வெளிவீதியில் இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் வந்துருக்குறாங்க, தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறாங்க. பார்க்க நல்லா இருக்கு. வாங்க நாங்கள் அப்படியே போய் பார்த்துட்டுறோம் இந்த பக்கம். மீண்டும் இந்த வடக்கு வீதியில் கோபுர வாசலில் மீண்டும் சந்திக்கின்றோம். பகுதி 2 இன்று பகுதி 1 பார்ட் 1 பார்ட் 2 2 பகுதிகள். நீங்கள் இந்த பகுதி 2ஐ பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். பகுதி 1 பார்க்கவில்லை என்றால் தயவு செய்து அதை பாருங்கள். அதில் இன்றைய வேட்டை திருவிழாவில் பல விஷயங்களை அங்கே பதிவேற்றிருக்கிறோம்.
இவரு கேட்டா தெரியும் மேனேஜர் ஜார்ஜன் இந்த மாதிரி காசு பே பண்ணு முழுக்கதையும் தெரியும். நீங்கள் திரைமறைவில் அவருக்கு தெரியும் அடுத்த பேமெண்ட் தெரியும். அடுத்த பேமெண்ட் ஸ்பெஷல் என்ன ஒன்றும் செய்யல. இதை பற்றி ஒரு சொல்லுங்க ஒருக்கா. Non-profit and you don't need to. We have returned back. Government is not fixing it. Young crowd இருக்கு. இளம் படி இருக்கு. Oh yeah, that's good. அப்ப இதுவே they are witness. அந்த ஜால்கனா இந்த மேல இந்த காசு எடுத்து they are witness. அதான் சொன்னாங்க. வருந்தானே அப்ப விளக்குல ஒரு வணக்கம் குரு. எப்படி ஐயா? அப்ப ஹஜல் பிரஷர் அப்ப அஞ்சு ஜால்கண்ட காசு நின்றது தேய்ச்சி போடுவாங்க. வந்த உடனே என்ன மெட்டது நாங்கள் 2022 வாங்கிட்டோம்டா. அப்ப சொல்லுவோம் அவன் பவருக்கு வந்தோடனே நாங்கள் பெஸ்ட் லிபரல் கவர்மெண்ட். அப்போ அவன் அந்த நேரம் லிபரல் கவர்மெண்ட் எடுக்கிறான். லேபர் வந்தோடனே அவன் சொன்னால் இல்லை. அப்போ லேபர் வந்தோடனே அந்த வணக்கம். லாங் டைம் மேனா அது இது உண்மையிலேயே வெறுமண்டே எதிர்பார்த்தது தானே. முதல் கமிட் பண்ணியிருந்தார் தானே ஆல்டன் வந்து 7.5 மில்லியன் தாரன்னு சொன்னவர் தானே. இல்லை 7 மில்லியன். ஸோ இட்ஸ் ஹாஃப் ஆல்மோஸ்ட் ஹாஃப் அந்த மாதிரி என்ன 3.5 ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதுக்கு தெரியும். ஓகே உறவுகளே, நான் இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நினைக்கிறேன். நீண்ட ஒரு பதிவாக இருக்கிறது. இது 2வது பதிவு. இன்று என் பதிவின் 2வது பதிவு. பகுதி 1 பகுதி 2. முதல் பதிவு சற்று நீண்டமாக அரை மணி நேரத்துக்கிட்ட போயிருக்கு. பார்த்து மகிழ்ந்த அத்தனை பேருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். வெளியில் ஒரு பெரிய திரை ஒன்று போட்டுருக்கு பாருங்க. கோயிலுக்குள்ளே நாங்கள் போய் எடுக்க இயலாது. கண்டபடியால் வெளியில் நின்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுக்காக அந்த உள்ளுக்கு நடக்கும் பூஜைகள் வழிபாடுகளை வழித்திரையில் நின்று பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த திருவிழா காலத்தில் நிறைய பேர் என்னுடைய இந்த பதிவை பார்த்து உங்களுடைய பின்னூட்டங்களையும் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் 2 கூடுதலாக நாளை சப்பர திருவிழா, அதனைத் தொடர்ந்து தேர் திருவிழா, தீர்த்த திருவிழா, அத்துடன் நிறைவேறும் இந்த சென்னி முருகன் ஆலய திருவிழாக்கள். அந்த வகையில் நீங்கள் பலர் பார்த்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். சரி உறவுகளே, மீண்டும் நான் இத்துடன் இதை முடித்துக் கொள்கிறேன். இந்த பதிவை நீங்கள் பார்ப்பது மட்டுமில்லாமல் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
பகிர்ந்து கொள்வதன் மூலம் பலரும் இந்த கோயிலில் நடக்கும் விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். குறிப்பாக புலம்பெயர் நாடுகளிலே இவ்வாறான தமிழர்கள் சரிந்து வாழும் பகுதிகளிலே பல்வேறு இடங்களிலும் இந்த வகையில் திருவிழாக்கள் இடம்பெறுகிறது. அதிலே குறிப்பாக ஆஸ்திரேலியா ஆனது காலநிலையால் மற்றும் குறிப்பாக காலநிலை மிகவும் சிறப்பாக அமைவதனால் இவ்வாறான திருவிழாக்களை இரவில் கூட சிறப்பாக செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. கூடுதலாக இளையவர்களும் இங்கு வாழ்ந்து வருபவர்கள் இதனை ஆஸ்திரேலியா தமது சொந்த இங்கு பிறந்தவர்களை பலரை காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களும் தமிழில் பேசி தேவாரங்கள் திருவாசகம் பாடி தமிழ் சபத்தை வளர்ப்பதில் மிகவும் அக்கறையாக பெற்றோர்கள் பங்களிப்பு பாராட்டப்பட வேண்டியது என்று கூறி மீண்டும் நாளைய தினம் உங்களை சந்திப்போம். சிட்னியிலிருந்து இந்த சப்பரம், எனக்கு பின்னுக்கு இருக்கு சப்பரம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இரவுக்கு வேலை செய்வார்கள். இவ்வாறு பல்வேறு விஷயங்களை என்னுடன் கேட்டவுடனே வந்து செவியை வழங்கியவர்களுக்கும் கருத்துக்களை தெரிவித்தவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். அதே நேரத்தில் நீங்கள் சிட்னியில் இருப்பவராக இருந்தால் நான் இதை பதிவு செய்யும் பொழுது நீங்கள் என்னை பார்த்தால் வந்து நீங்களும் பேசலாம். உங்களுடைய கருத்துக்களையும் என்னை கூப்பிட்டு கதைப்பதன் மூலம் உங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம் உறவுகளை. சரிதானே? அதுக்கு தயங்காதீர்கள். நான் எல்லார்ட்டையும் வந்து கேட்கல தான் தட்டி நீங்களே வந்து சொல்லுங்க. சரி, நான் என்னுடைய கருத்தை பகிர வேண்டியிருக்கு, என்னென்ன இருக்கு சொல்லுங்க என்று சொல்லி இதை பார்த்துருந்தால் நாளைக்கு என்ன காணைக்குள்ளே சொல்லுங்க. சரி, நான் உங்களோட பதிவை பார்த்துருந்தான் நல்லா இருந்துச்சு அல்லது திருத்த வேண்டும் என்னென்ன வேலைகள் என்னுடைய கருத்து இதுன்னு சொல்லி சொல்லுங்க என்று சொல்லி உங்களிடமிருந்து வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.